ஹாய் ஹலோ ஃபைனலாக ஃபுல் வீடியோக்கு வந்தாச்சுங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கும் தார் ரோடு. இதிலேருந்து ஏற ஆரம்பித்தாதாங்க கல்லும் மண்ணுமா அப்படியே குழியும் மேடுமா இருக்கும். இந்த ஜீப்பில் தான் நாங்கள் போக போகிறோம். நம்ம வந்த வண்டியில் வந்துட்டு எல்லாருமா போக முடியாது, மேலே ஏறாது வண்டி. அதனால ஜீப்பில் பாதி பேர், வண்டியில் பாதி பேர் போகிறோம். போகிற வழியில் வந்துட்டு எல்லாத்தையுமே காட்டுறேன் நான். இப்போ வந்து நம்ம இந்த காப்பி செடி இருக்குல்ல, காப்பி கொட்டை, அது வளர்கிற செடி, அந்த வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். பாதி வழி ஃபுல்லாகவே இது தான் இருக்கும். பாதி வழின்னு இல்லை, அந்த ஊர் என்ட்ரன்ஸ் வரைக்குமே இதாக தான் இருக்கும். இடையில கொஞ்சம் மட்டும் இந்த தேயிலை தோட்டம் அது இருக்கும். இந்த பாலம் தாங்க இடிஞ்சு விழுந்தது, இடிஞ்ச பாலம். இதோட பஸ்ஸு நின்றும். இங்கேருந்து தான் நம்ம அந்த ஊருக்கு வந்து நடந்து போவோம் ஸ்கூல் படிக்கும்போது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட் 8 மணி ஆனாலும் இருட்டுக்குள்ளே பக்கத்தில் நிற்கிற ஆள் கூட தெரியாது, அப்படி இருட்டாக இருக்கும். இந்த ரோட்டில் ஒரு லைட்டாக எதுவுமே கிடையாது. நம்ம டார்ச் லைட் வச்சுட்டு தான் போகணும். டார்ச் லைட் வச்சுட்டு போகும்போதும் கூட அவ்வளோவா சேஃப்டி கிடையாது. பயந்து பயந்து ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் கையை அப்படி தான் போவோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா காடு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா ஆளுங்க வந்து இப்போ வேலை செய்கிறதுக்கு இல்லை, காடு எல்லாமே அழியிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு, ஒரு பராமரிப்பு இல்லாமல். எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊரை பார்த்து போனதுனால இப்போதைக்கு ஒரு 11 குடும்பம் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் நிறைய குடும்பம் அங்கே வந்து வாழ்ந்து வந்தவங்க. கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துஸு, முஸ்லீம்ஸ் ஆளுங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. பெரிய மசூதியே அங்கே இருக்கும். இப்போ வந்து அந்த மசூதி வந்து இடிஞ்சிருச்சு யாருமே இல்லாததுனால. கிறிஸ்டியன்ஸும் யாருமே இல்லாததுனால சர்ச்சுமே யாருமே இப்போ பராமரிக்கிறது இல்லை. இப்போதைக்கு இருக்கிறது அந்த கோவில் ஒன்று மட்டும்தான். நம்ம வந்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ போயிட்டுருக்கோம் அந்த ஊருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்குது, நம்ம பிறந்து வளர்ந்த ஊருக்கு போகிறோன்னு. இப்போ எங்கள் அப்பா அம்மா நான் எல்லாருமே பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தாங்க. எங்கள் தாத்தா பாட்டிங்க வந்து அந்த காலத்தில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பஞ்சம் பிழைக்கிறதுக்குன்னு வந்த ஊர் தான் இது. அம்மா அப்பாவோட அப்பா அம்மாவும் சரி, அப்பாவோட அம்மா அப்பாவும் சரி இந்த ஊருக்கு தான் வந்தவங்க. இங்கே வந்து தான் நாங்கள் எல்லாருமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நான் வந்து 8th படிக்கிற வரைக்கும் இந்த ஊரில் தாங்க இருந்தோம். பாருங்கள் ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் ரோடு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டா கூட அப்படியே உருண்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கவனமாக இந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்டணும். ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரால் மட்டும்தான் இந்த ரோட்டில் வண்டி ஓட்ட முடியும். நம்ம வந்து இப்போ ஜீப்பில் தான் போயிட்டுருக்கோம். ஜீப்பும் பஸ்ஸும் தாங்க ரொம்ப சேஃப்டி இந்த ரோட்டுக்கு. வேறு எந்த வண்டியுமே வந்து சேஃப்டி கிடையாது.